வாழைக்கூம்பு இதழ் வச்சு பர்ஃபி வந்து பண்ணியிருந்தேன். எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஸ்பெஷல் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, சமையல் வாசம், யூடியூப் லோட்டஸ் தமிழ் சேனல், தாமு தமிழ், கலையரசி ஹரிகிருஷ்ணன், நேச்சர் ரகுநாதன், அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். அவங்க வீட்டுக்கு போகாதவங்க போய் ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி. Abactive green. This is Abisha. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான ஒரு பக்கோடா தான் வந்து பண்ண போறோம். ரொம்ப 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 ஹெல்தியான ஒரு பக்கோடா. சோ அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. ஓகேவா? அப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க. எல்லா வீடியோஸ்லயுமே சொல்றதா சப்ஸ்கிரைப் பண்றவங்க மினிமம் 3 to 4 minutes வாட்ச் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லனா ஸ்பாம்ல போறோம். சோ எனக்குன்னு கிடையாது, யாருக்கோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா மினிமம் 3 to 4 minutes வாட்ச் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது தாண்டி வந்து அவங்களோட வீடியோஸ் வந்து பார்க்கறதா இருந்தா கொஞ்சம் நேரமா வாட்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி பிகினிங்ல வந்து நான் சிலரோட அந்த கமெண்ட்ஸ் ஸ்பெஷல் கமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அவங்களோட வீட்டுக்கு போக தவறாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதோட பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளாடி போகலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்கூம்பு பக்கோடா தான் வந்து பண்ண போகிறேன். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இதோட அந்த இதழ் பாகம் மேலே வந்து ஓப்பனாக இருக்கும்ல, அதில் வந்து நல்ல பாகமாக எடுத்து நல்ல இதழாக பார்த்து அதில் வந்து பர்ஃபி வந்து பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு மிச்சம் இருக்கிறதா இது வந்து ரொம்ப நாள் வந்து வைக்க முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலுமே அது வந்து வாடிரும். ஸோ எதுனாலுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு வாழைக்கூம்பு கிடைச்சிது அப்படின்னா நார்மலி வந்து நம்ம அந்த பூக்கள் உள்ளாடி இருக்கிற பூக்கள் எல்லாம் எடுத்து பொரியல் பண்ணுவோம், இல்லை நிறைய வந்து ரெசிபிஸ் வந்து பண்ணலாம் இல்லை. ஸோ நான் வந்து இன்னைக்கு இந்த இதோட சேர்த்து இருக்கிற ரெசிபிஸ் தான் வந்து பண்ணுறேன். ஸோ நேற்றுக்கு அதே மாதிரி வெளியே இருக்கிற ரெசிபிஸோ ஒரு கூம்பு கிடைச்சிது அப்படின்னா உங்களுக்கு 2 ரெசிபி வந்து அதை வச்சு பண்ணலாம். ஒன்று வந்து பர்ஃபி, அது மேலே இதெல்லாம் எடுத்துட்டு பண்ணுறது. ஸோ உள்ளுக்குள்ளாடி இந்த பாகத்தை வச்சு நம்ம வந்து பக்கோடா வந்து சூப்பராக பண்ணலாம். ஸோ 2 நாளைக்கு ஒரு கூம்பு வச்சு நம்ம வந்து ரெசிபிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இதழ்கள் வந்து தூக்கி வெளியே போடாதீங்க. நார்மலி பார்த்தீங்கன்னா நம்ம வாழைக்கூம்பு அப்படின்னாலும் இதழ்கள் எல்லாம் தூக்கி போட்டு அந்த உள்ளாடி இருக்கிற பூவை அதை க்ளீன் பண்ணி அதை வந்து தயிரில் போட்டு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு சிரமப்பட்டு தான் நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சிரமமே கிடையாது. இந்த 2 ரெசிபியுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து பண்ணக்கூடியதான், டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் வந்து இன்னொரு அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து உகந்ததான் இந்த வாழைக்கூம்பு. இதோட பகுதி எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதில் யூஸ் பண்ண முடியாதது அந்த பூக்களில் இருக்கிற அந்த நரம்பு பகுதி மட்டுமே தான். ஸோ அது வந்து வேணாம் அப்படி இருக்கிறவங்க இதை வந்து இதுக்கு மேலே அந்த ஒரு மாதிரி பிளாஸ்டிக்காக இருக்கும் தெரியுமா, அது வந்து இந்த பகுதியில் தான் வரும். ஸோ அது வந்து நீங்கள் நீக்கிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் வந்து விட்டுட்டு இப்படியே தான் வட்டமாக வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இன்னொன்று அந்த துவர்ப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கும் மோர் தண்ணியில் போடும். மோர் தண்ணியில் இல்லைன்னா நீங்கள் லெமன் வாட்டரில் கூட விடலாம். ஆனால் சிலர் சொல்கிறாங்க அந்த துவர்ப்பு தன்மை தான் நம்மளோட உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த தண்ணியிலலாம் போடாமல் யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். நான் வந்து இப்போ வந்து தண்ணியில் போட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த கூம்போட இந்த எண்டு பகுதி வந்து கொஞ்சம் வந்து வாடின மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இவ்வளோ தேவை கட் பண்ணி வெளியே போட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து வட்டமாக நறுக்க போகிறோம். ரொம்ப தின்னாக வந்து கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் வந்து நான் எலுமிச்சை இது ஜூஸ் வந்து புளிஞ்ச வாட்டர் இருக்குது அதிலே வந்து போடுறேன். அது வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு.
அதே மாதிரி இந்த தண்டு பகுதி இருக்குல்ல, இந்த வந்து கட் பண்ணுற டைமில் இதை வந்து மாற்றிக்கோங்க. கொஞ்சம் வந்து மேலே வந்து கட் பண்ணுற டைம் இந்த தண்டு பகுதி வரும். ஸோ அதை வந்து மாற்றிக்கோங்க. எலுமிச்சை சாறை பிழிஞ்சு விட்ட தண்ணியில் வந்து நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. இதை வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மேலே போக போக இந்த மாதிரி தண்டு பகுதி இருக்குது, இது வேணாங்கிறவங்க வெளியே போட்டுக்கோங்க. மற்றபடி எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளாடி இருக்கிற பூக்கள் எல்லாமே சேர்த்து தான் எடுத்துருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வாழைக்கூம்பை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் அந்த தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்மளோட வாழைக்கூம்பு பக்கோடா பண்ண வேண்டிய மற்ற தேவையான திங்ஸ் என்னங்கிறது பார்த்துடலாம். நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த அளவு பண்ணணுமோ அந்த அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவைக்கு உப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இவ்வளோ திங்ஸ் தான் நம்மளோட இந்த வாழைக்கூம்பு பக்கோடா பண்ண வேண்டிய தேவையான பொருட்கள். ஸோ இது அவ்வளோ நம்ம போட்டு ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா இதிலே வந்து தண்ணியோட ஈரப்பதம் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப வந்து தண்ணி எடுக்காதீங்க, கொஞ்சம் வந்து திக்காக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கலவையெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல. ஸோ முதல்ல வந்து கடலை மாவு, அப்புறமா பார்த்திங்கன்னா அரிசி மாவு, இஞ்சி பூண்டு விழுது, நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள், உப்பு, அப்புறமா வந்து மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து போடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. ஸோ இந்த மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் குழச்சி வந்து எடுத்துருக்கேன். ரொம்ப எல்லாம் தண்ணி விடலை. இப்போ வந்து நம்ம வாழைக்கூம்பை சேர்த்துட்டு தண்ணி வேணும் அப்படின்னா, திக்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வாழைக்கூப்பை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதெல்லாம் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையாலவே நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. எல்லா மாவும் வந்து இந்த வாழைக்கூம்பில் வர்ற மாதிரி பாருங்கள். அவ்வளோ திக்காக எடுத்த பிறகு எனக்கு வந்து தண்ணி வந்து தேவைப்படலை. ஸோ இதில் இருக்கிற தண்ணி ஈரப்பதமே போதுமானது. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ வந்து எடுத்து போட்டுடலாம். உதிரி உதிரியாக எடுத்து போட்டுக்கோங்க. சேர்த்து போடாதீங்க, தனித்தனியுமே அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த வாழைக்கூம்பு பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சலசலான்னு சவுண்டு வர கேட்குது. கிறிஸ்பியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி வந்து கிறிஸ்பியாக இருக்குது அப்படிங்கிறது, அந்த சவுண்டை பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். வாவ், அட்டகாசமாக சூப்பர் மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக நம்மளோட வாழைக்கூம்பு பக்கோடா வந்து ரெடியாக இருக்குது. அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல அந்த சவுண்டே வந்து நமக்கு வந்து காமிச்சு கொடுக்குது. இங்கே பார்த்து அந்த சவுண்ட்லேயே தெரியும். ஸோ அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கோடா வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாழைக்கூம்பு, வாழைத்தண்டு இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப பேர் யோசிப்பாங்க. இது வந்து சட்சட்டுன்னு கட் பண்ணிடலாம், தண்ணியில் போட வேண்டியது, மாவை மிக்ஸ் பண்ண வேண்டியது, சுட்டு எடுக்க வேண்டியது, பொரிச்சு எடுக்க வேண்டியது, அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. ஸோ எல்லாரோட வீட்டிலையும் இந்த மாதிரி பூக்கள் எடுத்து அதோட அந்த நரம்பு பகுதியெல்லாம் எடுக்கிறது கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி பண்ணுங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே வந்து சாப்பிடக்கூடிய ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு பக்கோடா. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமா? நான் சாப்பிட்ற சவுண்ட்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த அளவு கிறிஸ்பியாக இருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹெல்தி பக்கோடா வந்து ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கூம்பு கிடச்சுன்னா விடாதீங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து ஸ்வீட் ஐட்டம்ஸ் கூட பண்ணலாம். இந்த ரெசிபின்னு கிடையாது, எந்த ரெசிபி வேணும்னாலும் இதில் வந்து பண்ணலாம். சூப்பரான அட்டகாசமான ஒரு பக்கோடா வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படிங்கிற கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா குக்கிங் மட்டும் கிடையாது, கார்டனிங், டிக்டாக், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக வந்து போட்டுட்ருக்கேன். செப்பரேட்டாக வந்து
பிளேலிஸ்ட்டில் போட்டு விட்றேன், தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட இந்த ஸ்பெஷலான வாழைக்கொம்பு பக்கோடா எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பாய்.